Equation of first order first degree ஆர்டர் 1 டிகிரி 1 இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம். இதர் dy by dx equal to function of x, y or m of x, y into dx plus n of x, y into dy is equal to 0. இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா அது வந்து ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் 1, டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடு செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணி சால்வ் பண்ணுறது. If an equation it is possible to get all functions of x and dx to one side and all functions of y and dy to the other side, then the variables are said to be separable. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய் இன்னொரு பக்கமும் வச்சு எழுத முடிஞ்சுது அப்படின்னாக்கா வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னாக்கா, கிவன் கொஸ்டின் இப்படி இருக்குது. அதை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் டிஒய் ஒரு பக்கமும் செப்பரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆன்சர் அவ்வளோதான். இது வந்து இன்டகிரேட் பண்ணும் பொழுது நம்ம ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை நம்ம கொஸ்டினோட லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்பொழுது நம்ம சி அப்படின்னு தான் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால சின்னு ஆட் பண்ணலாம், ஈக்குவல் சி அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளம். சரிங்களா? மைனஸ் சீன் கூட ஆட் பண்ணிக்கலாம், லாக் சீன்னு கூட நம்ம ஆட் பண்ணுறதா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. The constant of integration can be chosen in any suitable form so as to get the final solution in a form as simple as possible. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஃபைனலாக அந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன வருதோ அதை பொறுத்து நான் அந்த கான்ஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணிப்பேன். ஏன் அப்படி செலக்ட் பண்ணுவேன்? ஆன்சர் சிம்பிளஸ்ட் ஃபார்மெட்டில் கொண்டு வரதுக்கு வேண்டி. ஸோ நான் நல்ல கான்ஸ்டன்ட் எப்படிலாம் செலக்ட் பண்ணிக்க முடியும், லாக் சி, tan இன்வர்ஸ் ஆஃப் சி, சைன் சி, கை போர் சி, சி/2 அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல கான்ஸ்டன்ட் எப்படிலாம் செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு சில லாகரிதமிக் ஃபார்முலா ப்ளஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, சில ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. log x plus log y is equal to log of xy, log x minus log y is equal to log of x by y, log of x to the power n is equal to n into log of x, tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y by 1 plus xy, tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus xy, e to the power log of f of x is equal to f of x. e power log of something na answer something, e power log குள்ள என்ன இருக்கோ அந்த அதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் ஆர்டர் 1, டிகிரி 1, ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட். இப்போ நான் என்ன ஹெட்டிங் போட்டிருக்கேன், வேரியபிள் செப்பரபிள்னு போட்டிருக்கேன். வேரியபிள்ஸை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுதா, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒரு பக்கமும் செப்பரேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்யை இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதினோம்னாக்கா என்ன ரெண்டு டேர்ம்லேயும் எனக்கு இ பவர் மைனஸ் ஒய் காமனாக இருக்கும். ஸோ அதனால் இ பவர் மைனஸ் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துட்டு இ பவர் மைனஸ் ஒய் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டிஎக்ஸ் ரைட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு வேரியபிள் செப்பரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல். Find the curves passing through 0, 1 and satisfying sin of dy by dx is equal to c. So sin of dy by dx equal to c என்னால் எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னாக்கா dy by dx equal to sin inverse of c அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ ஆர்டர் 1 டிகிரி 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா dy is equal to sin inverse of c dx. வேரியபிள் செப்பரேட் ஆகிடுச்சு. அப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். sin inverse of c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால அதை வெளில எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா y is equal to sin inverse of c x plus c. இதில் இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் நமக்கு இனிஷியலாக ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா பாசஸ் ஆஃப் தி பாயிண்ட் 0, 1. அப்போ எக்ஸ் வேல்யூ 0வும் ஒய் வேல்யூ 1ம் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சி வேல்யூ என்னென்னு வந்துடும். அந்த சி வேல்யூ கொண்டு போய் கொஸ்டினில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ வாட் இஸ் சி? சி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து இந்த சி இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னு கேட்டிங்கனாக்கா
y is equal to x sin inverse of c plus 1. இதில் இந்த c வந்து கொஸ்டினில் கான்ஸ்டன்ட் உள்ளது, அதனால நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இதில் sin inverse of c அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இன்டெகிரேட் பண்ணும்பொழுது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறத நம்ம c1ன்னு போட்டுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் வராது, சரிங்களா? ஏன்னா சி எலிமினேட் பண்ணுறோம், திருப்பி சி வருது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதனால் இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை வந்து நான் c1 எடுத்துக்கிறேன். ஸோ c1 வேல்யூ இஸ் 1. ஸோ அப்ளை பண்ணோம்னா y ஈக்குவல் டு எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் c ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இதை வேறு மாதிரி சொல்லலாம். இந்த சப்போஸ் இதான் ஆன்சர் இதோட ரீச் ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஆன்சர் பார்க்குறீங்க, இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இல்லை அப்படின்னாக்கா இதை வேறு ஏதோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வேறு எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? y மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் c இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். y minus 1 by x is equal to sin inverse of c எழுதலாம். அடுத்து sin inverse லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னாக்கா sin of y minus 1 by x is equal to c அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஃபார்மட்டில் ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். du by dx into tan of y is equal to sin of x plus y plus sin of x minus y. ஸோ டெரிவேட்டிவ் du by dx இருக்கு, ஆர்டர் 1, டிகிரி 1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாத அப்படின்னாக்கா வேரியபிள்ஸு செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். செப்பரேட் பண்ண முடியுது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அனதர் பக்கமும் வச்சு நம்மளால் எழுத முடியுது, அனதர் சைடு வச்சு எழுத முடியுது. ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடுச்சு. log ஆஃப் dy by dx is equal to ax plus by அப்படின்னு இருக்குது. ஸோ லாகை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ரைஸ் e power on both side. ஸோ ரெண்டு பக்கமும் e power ரைஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லாக் ரிமூவ் ஆயிடுச்சு. ரைட் சைடு வந்து உள்ள டேர்ம் வந்து எக்ஸ்போனன்ட்ல வந்துடும். ஸோ e power ax plus by நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னாக்கா e power x ax into e power by எழுதிக்கலாம். இப்போ நம்மளால வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும். வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் டிஒய்னு ஒரு பக்கமும் வச்சு செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சால்வ் y minus x into dy by dx is equal to a into y square plus dy by dx. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். டெரிவேட்டிவ் இல்லாத டேர்ம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தாச்சு. இந்த டெரிவேட்டிவ் டேர்ம்லேருந்து dy by dx வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுத்த பிறகு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐயை செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்த்தாக்கா செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சு. செப்பரேட் பண்ணிட்டேன். அப்படி செப்பரேட் பண்ணுறப்ப இந்த ஆப்ரேட்டர் டிஎக்ஸ் ஆப்ரேட்டர் டிஒய் ஆப்ரேட்டர் நியூமரேட்டர் தான் இருக்கணும். அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஎக்ஸ் ஆப்ரேட்டர் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டு டிஒய் வந்து அந்த ரைட் சைடு டினாமினேட்டர் வச்சுட்டு நான் செப்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. You should keep the operators dx and dy. That means differentials dx and dy are always in numerator. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேரியபிள் செப்பரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும் பொழுது செகண்ட் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணும் பொழுது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறோம், சரிங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணாக்கா a by y plus b by 1 minus ay அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு a b வேல்யூ கண்டுபிடிச்சி சிம்பிளை பண்ணிங்கனாக்கா 1 by y into a y into 1 minus ay யோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதுதான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதில் ராக ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு e power ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராக ரிமூவ் ஆகிடும். சால்வ் 3 into e power x tan y dx is equal to 1 minus e dx plus 1 minus e power x into secant square y dy is equal to 0. இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y செப்பரேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டோட்டலாக tan y into 1 minus e power x ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் y dy அப்படின்னு அழகாக மாறிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்டெகிரேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது நியூமரேட்டர் வருதுன்னு வச்சுங்களேன். பேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டேர்மை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். அந்த ஆன்சர் இஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர். தட்ஸ் ஆல். ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த கான்செப்டுக்குள்ளே போகும்பொழுது நமக்கு டினாமினேட்டர் 1 minus e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா மைனஸ் e power minus xன்னு இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் ஒரு -1 குறையுது. அதேமாதிரி டினாமினேட்டரில் இங்கே வந்து tan y டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square y தான். ஸோ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ ஆன்சர் லாக் ஆஃப் டினாமினேட்டர். இங்கே ஏன் மைனஸ் போட்டோம்னா இங்கே ஒரு மைனஸ் குறையுதுங்களா? ஸோ 2 மைனஸ் போட்டுருங்க. இப்படி எழுதிடலாம். அதை எழுதிட்டோம்னாக்கா டினாமினேட்டரை இந்த 3 வெளில எடுத்துருங்க. ஸோ -3 அப்படின்னு போட்டு மைனஸ் e power x dx அப்படின்னு போட்டிங்கனாக்கா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்தது. ஸோ தேர்ஃபோர் த லாக் ஆஃப் டினாமினேட்டர். இதுவும் லாக் ஆஃப் டினாமினேட்டர். கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஸோ 2 டேர்மும் நான் எனக்கு லாகில் இருக்கிறனால லாக் சீன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா -3 லாக் ஆஃப் 1 minus e power x வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லாக் ஆஃப்
1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 3 அப்படின்னு எழுதிடலாம் இந்த டேர்ம். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா log m plus log n அப்படிங்கிற டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா log mn அப்படின்னு எழுதலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டோம். மைனஸ் 3 log ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் log ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பவர் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் லாக் ஆஃப் டேன் வெயிட் இருக்கு. ஸோ ப்ளஸ் இருக்கு லாக் இருக்குது அப்படின்னா லாகை காமனாக எடுத்து ப்ராடக்ட் எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு லாக் சி. ரெண்டு பக்கமும் லாக் இருக்கிறதுனால இப்போ ரைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா லாக் ரிமூவ் ஆகிடும். லாக் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஆல். சால்வ் dvdx is equal to e power y into e power x plus x square e power x power 3. வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணி பாருங்க. செப்பரேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஆஃப் y ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் x பக்கமும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர். இது சப்ஸ்டியூஷன்லாம் யூஸ் பண்ண வேணாம். இப்போ இன்டெக்ரல் இ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் பவரில் உள்ளதை சப்ஸ்டியூஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு செய்யலாம். தப்பு இல்லை, கரெக்ட் தான். அதான் ப்ராசஸ் கரெக்டான ப்ராப்பர் மெத்தடு. அதுக்கு பதிலாக எக்ஸ்போனன்ட் பவரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதோட டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டில் இருக்கான்னு பாருங்க. வந்துச்சுனாக்கா அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். தட்ஸ் ஆல். அப்போ எப்படி சொல்லிக்கலாம் ஃபார்முலாவை? இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா ஆன்சர் வந்து இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஆன்சர். ஆல் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சம நம்ம செஞ்சிருக்கோம். இ பவர் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு இருந்தாக்கா எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன மட்டும் தான் குறையுது? 3 மட்டும் தான் குறையுது. அப்போ மல்டிப்ளை டிவைட் பை 3ன்னு போட்டோம்னாக்கா 3x ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் அப்படிங்கிறத இ பவர் எக்ஸ் கியூப் மட்டும் உடஞ்சிடும். டினாமினேட்டரில் 3 வச்சு கண்டிதான். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப கம்மியாக தான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் ஈஸியான ப்ராப்ளமாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமில் அப்படின்னாக்கா அதை எந்த மெத்தடில் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்குமே ஒழிய சும்மா மாடலுக்கு ஒரு 2 சம் 3 சம் போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 12th லெவலில் ஒரு சம் கொடுக்குறாங்கனாக்கா அது எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமானாக்கா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? differential equation reducible to variable separable. So given differential equation வந்து variable separate பண்ண முடியாது. பட் ஒரு சின்னதாக சப்ஸ்டியூஷன் கொடுக்கும் பொழுது நம்ம அதை வந்து வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும். அதான் transformation of some equations in the form in which variables are separable. So இப்போ dy by dx equal to f of ax plus by plus c or dy by dx equal to f of ax plus by அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்து வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா dy by dx is equal to sin x அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக sin of x plus y அப்படின்னு இருக்கும். dy by dx is equal to cos x அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக cos of 2x plus 3y plus 5 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ f of x இண்டிபெண்ட் வேரியபிள் x இருக்க வேண்டிய இடத்துல லீனியர் ஃபங்க்ஷன் x and y இருக்கும். அதாவது ax plus by இதான் லீனியர் ஃபங்க்ஷன் x y அப்படி இல்லைனாக்கா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகியும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இட் கேன் பி reduced to an equation in which variables can be separated by substituting v is equal to ax plus by plus c or v is equal to ax plus by. So given differential equation dy by dx is equal to f of ax plus by plus c அப்படின்னு இருந்துச்சுனாக்கா உங்களுடைய substitution v is equal to ax plus by plus c எடுத்துக்கங்க. given differential equation dy by dx is equal to f of ax plus by இருந்துச்சுனாக்கா substitution வந்து v is equal to ax plus by எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போட்டிங்கனாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ் செப்பரேட் ஆகிற மாதிரி மாறிக்கும். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சால்வ் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்டு dy by dx is equal to a ஸ்கொயர். இது அப்படி இல்லையா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஃபார்மட் தான் இது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா dy by dx is equal to a ஸ்கொயர் by x plus y the whole ஸ்கொயர். a ஸ்கொயர் by x ஸ்கொயர் அப்படின்னு உள்ள எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து என்ன ஃபார்மட் இது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dy by dx is equal to f of ax plus by ஃபார்மட்னு அர்த்தம். ஏயோட வேல்யூ 1 பியோட வேல்யூ 1 அப்படின்ற இடத்துல பொருள்.
ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் என்ன சப்ஸ்டியூஷன் கேட்டிங்கனாக்கா v is equal to x plus y சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறீங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x on both side. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 1, ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா dy by dx. அப்போ dy by dx வேணும்னாக்கா dv by dx minus 1 எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் கிவன் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணுங்க. dv by dx minus 1 is equal to dy by dx. So dv by dx equal to dv by dx minus 1 and x plus y is equal to v. ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக dx தனியாக dv தனியாக வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா ஜஸ்ட்டு add and subtract a square in numerator. add subtract பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் v square plus a square தனியாகவும் a square தனியாகவும் செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட் ஓடி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இன்டெக்ரல் ஃபார்முலா இன்டெக்ரல் dx by a square plus x square ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 by a tan inverse of x by a அப்படின்னு வரும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் v வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணது. ஸோ அந்த வியை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ரெடி. ஸோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் நான் வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்துச்சுங்களா, அது எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இப்போ எக்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சி ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. சி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஏ இன்ட்டு tan inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். Solve dy by dx is equal to secant of x plus y. Substitution கொடுக்க போகிறோம். dy by dx is equal to secant of x plus y. Put v is equal to x plus y. Then dv by dx equal to 1 plus dy by dx. So replace dy by dx equal to dv by dx minus 1 and x plus y is equal to v. We get then the variables are separated and after integrating we get the answer. So இதில் வந்து இந்த integrate பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? cos 2 தீட்டானா 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு ஃபார்முலா இருக்குது. cos 2 தீட்டாவை 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஹாஃப் ரேஞ்ச் ஃபார்முலானா cos தீட்டானாக்கா 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நியூமரேட்டர்லேயே டினாமினேட்டர்லேயே அந்த காசை ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியாக ரெடியூஸ் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம 1 by cos ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் tan x அப்படின்னு போட்டு அழகாக அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் dy by dx is equal to இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. சால்வ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா x plus y into dx minus dy is equal to dx minus dy dx plus dy அப்படின்னு இருக்குது. நம்ம வேரியபிள் dx ஆப்ரேட்டர் ஒரு பக்கமும் dy ஆப்ரேட்டர் ஒரு பக்கமும் நம்ம செப்பரேட் பண்ணும் பொழுது அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா x plus y minus 1 into dx is equal to x plus y plus 1 into dy ன்னு ஆயிடுது. அப்போ dy by dx கண்டுபிடிச்சோம்னாக்கா x plus y minus 1 by x plus y plus 1. தட் மீன்ஸ் இது வந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கணும். இது என்ன ஃபார்மெட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dy by dx is equal to f of x plus y ஃபார்மெட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்ஸ்டன்ட்டோட சேர்த்து எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல மைனஸ் 1 இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் உங்களுக்கு சேமாக வருது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை தான் நீங்கள் என்னவா செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வேரியபிள் வி அப்படின்னு செலக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டிவி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிஒய் பை டிஎக்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான டேர்ம்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2v by v plus 1 அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வேரியபிள் செப்பரேட் ஆனதுனால நீங்கள் இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா we get the answer v plus log v is equal to 2x plus c. therefore x minus y plus c. v வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. v வந்து நம்ம என்னன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம், x plus yன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னாக்கா x plus y வரும். ஸோ தப்பாக எழுதியிருக்கேன், மாற்றிக்குங்க. x plus y, இந்த இடம் வந்து x plus y. Problem for practice. So differential equation reducible to variable செப்பரபிளுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லணும்னா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்?
differential equation of first order first degree is said to be homogeneous if it can be put in the form dy by dx is equal to f of y by x. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கணும், ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கணும், அதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லணும்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா dy by dx ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அதாவது இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்கணும். அப்போ dy by dx இஸ் ஈக்குவல் டு sin x அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக sin ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்க. dy by dx இஸ் ஈக்குவல் டு sin x plus cos x அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா dy by dx இஸ் ஈக்குவல் டு sin of y by x plus cos of y by x. இண்டிபெண்ட் வேரியபிள் சிம்பிள் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல y by x அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொல்ல முடியும். sin x, cos x, x ஸ்கொயர், x கியூப், x பவர் 5, பாலினாமியல் எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம். எஃப்ங்கிறது அந்த லாக் எக்ஸ் இருக்கலாம், இ பவர் எக்ஸ் இருக்கலாம். அது எல்லாத்துலேயும் இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல y by x அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கணும். டெரிவேட்டிவ் dy by dx மட்டும் இருக்கணும். சரிங்களா? அது லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் y by x இருந்துச்சுனாக்கா அது வந்து ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லிப்போம். இந்த ஹோமோஜினியஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள y by x வந்து நான் ஒரு vன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது வேரியபிள் செப்பரபிளுக்கு ரெடியூஸ் ஆகிடும். தட்ஸ் ஆல். அப்போ y by x ஈக்குவல் டு vனா v என்ன ஆகிடும், உங்களுக்கு vxன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx, ரைட் சைடு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணோம்னாக்கா v அப்படியே வச்சுக்கங்க, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதுக்கப்புறம் எக்ஸை வச்சுக்கங்க, v டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாக்கா dy by dx. ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் dy by dxக்கு பதிலாக இந்த டேர்மையும் y by xக்கு பதிலாக vயையும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மட்டுக்கு இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிடும். அதாவது எக்ஸ் டேர்ம் ஒரு பக்கமும் வி டேர்ம் ஒரு பக்கமும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணி கடைசியாக விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதில் இந்த கொஸ்டின் dy by dx ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஹோமோஜினியஸில் இன்னொரு டைப்பும் ஒன்று இருக்குது. அந்த இன்னொரு டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dx by dy இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு இருக்கும். dx by dy is equal to f of xy. டெரிவேட்டிவ் இடம் மாறி இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் y by x போல ஃபங்க்ஷன் ஆஃப் x by y இருக்கும். இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இந்த x by y வந்து vன்னு கொடுத்தோம்னா, அதாவது x ஈக்குவல் டு vy அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும், நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, ரைட். இதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. டெரிவேட்டிவ் dx by dy இருக்கணும், ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x by y இருக்கணும். அப்படி இருந்ததுனாக்கா x ஈக்குவல் டு vyன்னு எடுத்துக்கிட்டு சம சால்வ் பண்ணணும். ரைட். இதில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் திருப்பி இந்த ஹோமோஜினியஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னே இந்த ஃபார்மேட்டில் இருக்குமா அப்படின்னாக்கா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த dx dy டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லா இடத்துலையுமே எக்ஸுக்கு பதிலாக txும் ஒய்க்கு பதிலாக tyயும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ண பிறகு அந்த t பவர் வெளில வருங்களா, அது எல்லா டேர்ம்லையும் டீயோட பவர் வந்து சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் எடுத்துக்கலாமே, இதை எடுத்துக்கங்க. இதை எடுத்திங்கனாக்கா எக்ஸை வந்து txன்னு கொடுங்க, இங்கே வந்து டீனுடைய வந்துடும், txன்னு கொடுத்துரும். இந்த இடத்துல ஒய்யை tyன்னு கொடுங்க, இந்த இடத்துல tyனுடைய வந்துடும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒயும் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன டேர்ம் முடியாரும் பாருங்க, ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் நம்ம டி வெளில எடுக்கும் பொழுது ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னாக்கா டி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். அப்போ டீயோட போர் ஒன்று வந்துச்சுங்களா. அப்போ இங்கேயும் உங்களுக்கு வந்து டி வெளியில் வந்துடுது. அப்போ எல்லா இடத்துலையும் டி டேர்ம் வந்துருக்கு, டீயோட போர் ஒன்று இருக்குது. ஸோ டீயை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒயும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டீயை காமனாக வெளில எடுத்து டீயை கேன்சல் பண்ண முடியும். அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் dy by dx is equal to f of y by x அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு நம்மளால மாற்ற முடியும். அதனால அதை ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிக்கலாம். சரிங்களா? ரொம்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மட்டில் இருக்குது. m of x, y into dx plus n of x, y into dy is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மட்டில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸை வந்து tx ரீப்ளேஸ் பண்ணுங்க, ஒய்யை வந்து ty அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க.
ரீப்ளேஸ் பண்ண பிறகு இந்த டேர்ம்லேருந்து டி பவர் n காமனாக வெளியில் வரும். இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா டி பவர் n வெளியில் வரும். அப்படி வெளில வந்துச்சு. இப்போ இந்த டீயோட பவர் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இருக்கணும். இப்போ இங்கே டி ஸ்கொயர் வெளியில் வந்துச்சுனாக்கா இதுலேயும் டி ஸ்கொயர் வெளியில் வரும். இங்கே டி பவர் 0 வெளியில் வருதுன்னா இங்கேயும் டி பவர் 0 வெளியில் வரும். அந்த மாதிரி இந்த டீயோட பவர் காமனாக வெளில வருது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அந்த dy/dx எஃப் ஆஃப் y/x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் மாற்ற முடியும். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் இது எஃப் ஆஃப் y/x ஃபார்மெட்டில் இல்லை, அதனால் ரீப்ளேஸ் x/tx அண்ட் y/ty அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு டீயோட பவர் சில இடத்துலையும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இது ஹோமோஜினியஸ் முடிவு பண்ணிடுறேன். அப்போ dy/dx அப்படின்னு எழுதிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். சப்ஸ்டியூஷன் என்ன கொடுக்க போகிறோம் நம்ம y = vx, அப்புறம் dy/dx = v + x × dv/dx அப்படிங்கிற இந்த ரெண்டு டேர்மையும் கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த டெரிவேட்டிவ் dy/dx நம்ம என்னன்னு ரிப்ளேஸ் பண்ணிடலாம்னாக்கா v + x × dv/dx ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட் சைடு இருக்கிற y + √(x² + y²/xல y இருக்கிற இடத்துல vx ரிப்ளேஸ் பண்ணுங்க. ரிப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னாக்கா v + x × dv/dx = v + √(v² + 1) அப்படி வந்துடும். அப்புறம் v கேன்சல் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் x லெஃப்ட் சைடும் ஃபங்க்ஷன் ஆஃப் v ரைட் சைடும் தள்ளினீங்கனாக்கா dx/x = dv/√(1 + v² அப்படின்னு மாறி போயிடும். இப்போ வேரியபிள் செப்பரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x, 1/√(1 + v²) இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா log of v + √(1 + v²). நம்ம ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும், log c. அதை லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிட்டாலும் சரி தான், ரைட் சைடு ஆட் பண்ணிட்டாலும் சரி தான். ஸோ ஆட் பண்ணிட்டு log m + log n = log mn அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் log எலிமினேட் பண்ணிங்கனாக்கா cx = v + √(1 + v² அப்படி வந்துடும். இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து என்ன டேர்ம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா v அப்படிங்கிற டேர்ம் கிடையாது. v வந்து நம்மளா இன்ட்ரடியூஸ் பண்ணது, இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்காண்டி நம்மளா இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இந்த v இருக்கிற இடத்துல போய் y/x அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ணிடணும். சரிங்களா? vக்கு என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம், y = vx அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ v வேல்யூ என்ன வரும், y/x. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் v இருக்கிற இடத்துல y/x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x² c = y + √(x² + y² அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் dy/dx = y/x + tan of y/x அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்த உடனே தெரியுது இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dy/dx = ஃபங்க்ஷன் ஆஃப் y/x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது லீனியரின் இது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணதுனால y = vx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y = vx எடுத்துக்கங்க. அப்போ dv/dx என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கனாக்கா v + x × dv/dx ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் கொண்டு போய் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னாக்கா v + x × dv/dx = v + tan v அப்படின்னு ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸை பூரா செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த ஹோமோஜினியஸில் சில ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு ஹோமோஜினியஸ் ஃபார்ம். ஸோ ஏற்கனவே அந்த ஃபார்மெட்டில் பார்த்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நியூமரேட்டரில் xyயோட கோஎஃபிஷியன்ட்டும் டினாமினேட்டரில் xyயோட கோஎஃபிஷியன்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமாக இருக்கும். சேமாக இருந்துச்சுன்னா அது வேரியபிள் செப்பரபிள். இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா a/a' இஸ் நாட் ஈக்குவல் டு b/b'. அதாவது இந்த a கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஓட நியூமரேட்டர் டினாமினேட்டர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஓட ரேஷியோவும் அதுமாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யோட ரேஷியோவும் ப்ரொபோஷனலாக இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஈக்குவலாக இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோமோஜினியஸ்க்கு மாற்ற முடியும். அப்படி ஹோமோஜினியஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்மால் x = X + h, ஸ்மால் y = I + k அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு அதில் இப்போ hk என்னன்னு முடிவு பண்ணலைங்களா? அந்த hkவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். y கோஎஃபிஷியன்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, b எழுதிருங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் c அதுக்கப்புறம் x கோஎஃபிஷியன்ட் a திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துல b கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க. இந்த h கண்டுபிடிக்கிறதுக்கு k கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா h/, அப்படின்னு போட்டு இந்த டேர்முக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணுமா, bc - b'c போட்டுருங்க h/. அதுக்கப்புறம் k/, அப்படின்னு போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ca' - c' அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. k/, அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் 1/, அப்படின்னு எழுதிக்கிட்டு ab' - a'b அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணோம்னா h வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்.
செகண்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னாக்கா கே வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஹெச் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, கே வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சப்ஸ்டியூஷனை கொண்டு போய் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் மாறி போயிடும். நவ் இட் இஸ் ஹோமோஜினியஸ் இன் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய். ஸோ அப்போ இது ஹோமோஜினியஸ் முடிவு பண்ண பிறகு இதை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தடை சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக கேபிட்டல் எக்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ் மைனஸ் ஹெச்னும் கேபிட்டல் ஒய்யை ஸ்மால் ஒய் மைனஸ் கே அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் அப்படி வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹெவி ப்ராப்ளம், பட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? ஸோ வேணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், அதை வேணா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், Pfaffian differential equation. The equation which is of the form summation I is equal to 1 to n fi of x1 comma x2 and so on xi dxi is equal to 0 is known as Pfaffian differential equation. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ n வேரியபிள்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இதை 2 வேரியபிள்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 வேரியபிள்னாக்கா x1 x2 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 வேரியபிள் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம xy யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 வேரியபிள் வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஈக்குவேஷனில் என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா m of x comma y dx plus n of x comma y dy is equal to 0. இதுதான் Pfaffian differential equation with 2 variables எக்ஸாம்பிள். Pfaffian differential equation with 3 variables அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? ஒன்று x1 x2 x3 யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா xy z யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ m of p of x comma y comma z dx plus q of x comma y comma z dy plus r of x comma y comma z dz r of x comma y comma z dz is equal to 0. இல்லை இதில் உள்ள ஃபார்மெட்லேயே எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா 3 அன்னோன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டினாக்கா f1 of x1 comma x2 comma x3 dx1 plus f2 of x1 comma x2 comma x3 of dx2 plus f3 of x1 comma x2 comma x3 of dx3 is equal to 0 அப்படின்னு எழுதணும். அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லையே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட், exact differential equation. Exact differential equation என்ன? If m and n are functions of x and y, mல வந்து 2 variables உள்ள ஃபங்க்ஷனா இருக்கு, x and y ல ஃபங்க்ஷனா இருக்கு. n is also a function of x and y. The equation m dx plus n dy is equal to 0 is called exact when there exists a function f of x comma y of x and y such that the derivative of the function f is equal to m dx plus n dy. So m dx plus n dy is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்போ நம்ம எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்மால் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா m dx plus n dy இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த m dx plus n dy நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ d of x comma y எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dou f by dou x into dx plus dou f by dou y into dy அப்படின்னு எழுதிக்கலாம். நோட், an exact differential equation can always derive from its general solution directly by differentiating without any subsequent multiplication and elimination etc. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, m dx plus n dy is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கீழே கொடுத்துருக்கான். சரிங்களா? 1 மார்க்கில் 4 ஆப்ஷன் கீழே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எக்ஸாக்டை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி கண்டிஷன் கொடுக்குறேன். எக்ஸாக்ட்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் அவசியம் இல்லைங்க. சரிங்களா? கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் டெரிவேட்டிவ் வந்து கொஸ்டினாக வந்து நிற்கும். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டாக இருந்தாக்கா. சரிங்களா? ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் முடிவு பண்ணிட்டீங்க, முடிவு பண்ண பிறகு அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அதை ப்ரொசீஜர் படி நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கொஸ்டின் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது தான் பெட்டர். சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. An exact differential equation can always derive from its general solution directly by differentiating without any subsequent multiplication, elimination, etc. ஸோ இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் m dx plus n dy is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அது
எக்ஸாக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது கண்டிஷன் இருக்குன்னு சொல்றீங்களா. ஸோ வாட் இஸ் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் a given differential equation is first order first degree differential equation is exact அப்படின்னாக்கா இந்த dx ஓட கோஎஃபிஷியன்ட்டை we have to differentiate partially with respect to y. அப்புறம் இந்த dy ஓட கோஎஃபிஷியன்ட்டை you have to differentiate partially with respect to சாரி இங்க டோ எம் பை என்னன்னு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டோ எம் பை டோ எக்ஸ் டோ எம் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் அப்படின்னு இருக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்குது பார்த்துக்கங்க. டோ என் பை டோ எக்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ dx கோஎஃபிஷியன்ட்டை you have to differentiate the coefficient of dx partially with respect to y. அதே மாதிரி dy coefficient you have to differentiate partially with respect to x. That means dou m by dou y is equal to dou n by dou x அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ ஏன் y கோஎஃபிஷியன்ட் dx கோஎஃபிஷியன்ட்டை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dy கோஎஃபிஷியன்ட்டை x பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படின்னாக்கா எக்ஸாம்ல வந்து m என்னன்னு கொடுக்குறங்கிற அவசியம் இல்லை, வேற லெட்டர் p dx plus q dy அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஏன் இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆல்ஃபோஸ் புக்ல mdx plus ndy இல்லையே, நமக்கு என்ன ஃபார்மட்ல இருந்தது, pdx plus qdy அப்படிங்கிற ஃபார்மட்ல இருந்துச்சு. ஸோ அதான் சொல்றேன், dx கோஎஃபிஷியன்ட்டை y பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுங்க, dy கோஎஃபிஷியன்ட்டை x பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுங்க, ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், எக்ஸாக்ட்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்ட்டுக்கான கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறோம், எக்ஸாக்ட்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரது எப்படி. ஸோ அதுக்கான ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒர்க்கிங் ரூலும் கொடுத்துருக்கோம். ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை mdx plus ndy is equal to 0 அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி எம்மோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் எம்மை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்ன வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுங்க, ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரெண்டும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னாக்கா the given differential equation is exact அப்படின்னு முடிவு பண்ணலாம். சரி, எக்ஸாக்ட்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், integrate m with respect to x and treating y as a constant. m அப்படிங்கிற ஃபங்க்ஷனை x பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது y டேர்ம் பூரா கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் integrate with respect to y only those terms of n which do not contains x. அதுக்கப்புறம் n அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது dy யோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம n எடுத்திருக்கோம். அந்த n ஃபங்க்ஷன்ல integrate with respect to y only those terms of n which do not contains x. y பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. எதை மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டினாக்கா x டேர்ம் இருக்குனாக்கா அதை கட் பண்ணி எடுத்துடணும். x டேர்ம் இல்லாம என்ன ஏதாவது ஒரு டேர்ம் இருக்குனாக்கா அந்த டேர்மை வந்து நம்ம y பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ m எப்படி இன்டகிரேட் பண்ணணும், m இன்டகிரேட் பண்ணும்போது y கான்ஸ்டன்டா y வந்து y இருக்கிற டேர்மை கட் பண்ணி எடுக்கலாம் சொல்லக்கூடாது. m இன்டகிரேட் பண்ணும்பொழுது y கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணி x பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. n இன்டகிரேட் பண்ணும்பொழுது n-ல x டேர்ம் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த x டேர்ம் பூரா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு y பொறுத்து இன்டகிரேட் பண்ணிக்கங்க. சரிங்களா? and equate the sum of these two integrals to one arbitrary constant and thus we have the required solution. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா எக்ஸாக்ட்னு முடிவு பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்டகிரல் mdx கண்டுபிடிக்கணும். எப்படி, ட்ரீட்டிங் y as constant பிளஸ் எதை இன்டகிரேட் பண்ணணும், you have to integrate the term not containing x. x டேர்மை அப்படியே கட் பண்ணி ஒரு n-ல வந்து x இருக்கிற டேர்ம் இருக்குனாக்கா அந்த டேர்மை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடணும், டோட்டலாவே கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அதை y பொறுத்து இன்டகிரேட் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு c அப்படின்னு போட்டுக்குங்க. அதான் அதோட சொல்யூஷன். ஸோ இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ சால்வ் x square minus 4xy minus 2y square into dx plus y square minus 4xy minus 2x square into dy is equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்குறோம் mdx plus ndy ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ nங்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா x square minus 4xy minus 2y square இருக்குது. n அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா y square minus 4xy minus 2x square அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. எக்ஸாக்டாக செக் பண்ணோம்னாக்கா m வந்து y பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா minus 4x minus 4y வருது. என்ன நம்ம x பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா minus 4y minus 4x அப்படின்னு வருது. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டோம், நம்ம given டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, ஓகே. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கோம், m இன்டகிரேட் பண்ணுங்க, y டேர்மை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ m எழுதியாச்சு. அடுத்து
செகண்ட் என்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் வர டேர்ம் பூரா ரிமூவ் பண்ணணும். இப்போ என் பார்த்தோம். இப்போ எண்ணில் வந்து இந்த டேர்மில் எக்ஸ் இருக்கா அதை கட் பண்ணி எடுத்துடணும், இந்த டேர்மில் எக்ஸ் இருக்கா அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ எக்ஸ் வர டேர்ம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ரிமைனிங் டேர்மை மட்டும் எடுத்து எழுதி ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். வந்துருச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் கியூப் பை 3. இதை ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? கான்ஸ்டன்டா தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்போ ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு 4x இன்டகிரேட் பண்ணோம்னா 4 கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ 2y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்ங்கிறனால dx இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ், அந்த எக்ஸை மட்டும் சேர்த்துக்கிறோம். ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் ஒய் கியூப் பை 3 இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்கா இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 வந்துடும். ஸோ 3 இருக்குதா? மல்டிப்ளை போத் சைட் பை 3. 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் வந்துடும். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் 6xy ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி டேஷ். இதில் சி டேஷ்ங்கிறது 3c, இல்லை சீனே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ இது எக்ஸாக்ட் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு இது எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா கொஸ்டின் வருதா? இப்போ 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ இது வந்து இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கும். இப்போ ஆப்ஷன்லேருந்து போனோம்னாக்கா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ அதான் ரிவர்ஸில் போகிறதுக்கான ஐடியா. Test whether the equation x plus y the whole square into dx minus of y square minus 2xy minus x square dy is equal to 0 is exact and hence solve. ஸோ m என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். mங்கிறது x plus y whole square. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்கா a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்கா x square plus y square plus 3xy அப்படின்னு வந்துடும். n ஈக்குவல் டு இதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணி எடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா m dx plus n dy is equal to 0. அப்போ இதில் n அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நெகட்டிவோட சேர்த்து எடுத்துக்கணும். மைனஸ் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதான் n. அப்போ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அதான் n. சரிங்களா? கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம m செலக்ட் பண்ணிட்டோம், n செலக்ட் பண்ணிட்டோம். m ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், n எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம்? எக்ஸாக்ட் முடிவு பண்ணிட்டோம். எக்ஸாக்ட் முடிவு பண்ண பிறகு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? m வந்து ஒய்யை கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம். n-ல் எக்ஸ் வர டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையான சொல்யூஷன் வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸாக்டில் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே எக்ஸாக்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எப்படி டோ எம் பை டோ ஒய் கண்டுபிடிங்க, டோ என் பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஈக்குவலாக இருந்ததுன்னா எக்ஸாக்ட் முடிவு பண்ணிடுங்க. அப்படி எக்ஸாக்ட் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம ரூல் கொடுத்துட்டோம். அந்த ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பளிச்சுன்னு ஆன்சர் கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னாக்கா யோசிச்சு போட்டுக்கலாம், ஐடியா மட்டும் மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னாக்கா உங்களுக்கு டைம் இழுத்துரும், முடியாது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்ன? If an equation of the form mdx plus ndy is equal to 0 is not exact, it can always be made exact by multiplying some function of x and y. Such a multiplier is called an integrating factor. We shall write IF for integrating factor. இப்போ mdx plus ndy is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மட்டில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. நான் எக்ஸாக்டான்னு செக் பண்ணி பார்க்குறேன். டோ எம் பை டோ ஒய்யும் டோ என் பை டோ எக்ஸும் எனக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? எக்ஸாக்ட் இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போ அதை எக்ஸாக்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதை எக்ஸாக்டா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி எந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதை எக்ஸாக்டா கன்வெர்ட் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். அது சிம்பிளா IF அப்படிங்கிற சிம்பிள்ல யூஸ் பண்றோம். சரி. An equation of the form mdx plus ndy is equal to 0 always has an integrating factor. So mdx plus ndy வந்து எக்ஸாக்டா இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது என்னவா மாறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸாக்டா மாறிக்கும். அதான் அந்த ஃபார்மட்ல உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்டேட்மெண்ட். The differential equation mdx plus ndy is equal to 0 possesses an infinite number of integrating factors. So இப்போ ஒரு differential equation இருக்குது, அதுக்கு ஒரு integrating factor தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒண்ணு கிடையாது. Infinitely many integrating factors இருக்கும். சரி, அப்போ
இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரியை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் dy மைனஸ் ஒய் dx பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதாவது டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் நம்ம எப்படி எழுதுறது கிடையாது, எக்ஸ் dy மைனஸ் ஒய் dx பை எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டோம்னாக்கா இன்டகிரேஷன் வருதுனாக்கா ஈஸியா இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆர் இன்வர்ஸ் ஆபரேட்டர் அப்படின்னு போட்டு டைரக்டா ஒய் பை எக்ஸ் மட்டும் நம்ம ஆன்சர்னு போட்டுடலாம். ஸோ இது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா, திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். டி ஆஃப் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா 2xy dy மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். எல்லாமே யூபிபி ஃபார்முலா தான். யூபிபி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ரைட் சைடு உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைடு உள்ள டேர்ம் மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. இப்ப சால்வ் y dx minus x dy plus 1 plus x square into dx plus x square sin y dy is equal to 0. இதுதான் கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது நம்ம இப்ப மெத்தட் கொடுத்திருக்கோம் சரிங்களா. அதுல உங்களால அது குரூப் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா y dx minus x dy வருது அப்படின்னாலே udv vdu minus udv ஃபார்மட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ y dx minus x dy அப்படின்னாலே y யோட ஸ்கொயரை நம்ம டினாமினேட்டர்ல கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒய்யோட ஸ்கொயர் டினாமினேட்டர்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த டேர்ம்ல நமக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒய் டேர்மே இல்லை. ஆனா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் இருக்கா, அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் டினாமினேட்டர்ல கொண்டு வந்தா அப்ப ஃபர்ஸ்ட் ஒய் வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மைனஸை காமனா வெளில எடுத்து கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. அதனால ஃபர்தரா எனக்கு அடுத்தடுத்த டேர்ம்ல எனக்கு ஒய் இல்லாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. அதனால எக்ஸ் ஸ்கொயரால இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றேன், டிவைட் பண்றேன். சரி டிவைட் பண்ணாக்கா எனக்கு இந்த ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆயிடுது. சரி ஓகே. பட் ஆனா இது என்னால என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டி ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸ் dy மைனஸ் ஒய் dx இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மட்ல இல்லங்கிறனால முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு மைனஸை காமனா வெளில எடுத்து எக்ஸ் dy மைனஸ் ஒய் dx பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு மாத்திடுறேன். அது 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு dx அப்படின்னு எழுதிக்கலாம். sin y dy is equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னால எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மைனஸ் டி ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மட்ல எழுதிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்னால ஈஸியா இன்டகிரேட் பண்ண முடியும். இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் வரும். மைனஸ் ஒய் பை எக்ஸ். செகண்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்றோம். 1 இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா எக்ஸ் பவர் மைனஸ் 2 நியூமரேட்டர்ல கொண்டு போய் எக்ஸ் பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதணும்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா மைனஸ் 1 பை எக்ஸ்னு வரும். sin y இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா மைனஸ் காஸ் y ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு c. சால்வ் 2xy ஸ்கொயர் dx பிளஸ் y e to the power x dx minus e to the power x dy is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளால குரூப்பிசம் பண்ணி குரூப் ஃபார்ம் பண்ணி இதை ஈஸியா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ இவ்வளவு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல y into e power x dx minus e power x dy by y square அப்படிங்கிற டேர்ம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்மளால எப்படி மாத்த முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா d of e power x by y அப்படின்னு மாத்த முடியும். திருப்பி சொல்லிடுறேங்க, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாக்கா அந்த ஏற்கனவே ரிசல்ட் எழுதி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி y dx minus x dy by xy அப்படின்றதுனாக்கா நம்ம log of xy எழுதிக்கலாம். x dy plus y dx by x square into y square அப்படின்றதுனாக்கா d of minus 1 by x அப்படின்னு எழுதிக்கலாம். x dy plus y dx by root of 1 minus x square y square அப்படின்றதுனாக்கா d of sin inverse of xy அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நான் 3 வாசிச்சிருக்கேன், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா. இது எல்லாத்துமே நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸடா வச்சிருங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்ப இதை நம்ம இந்த டேர்ம் y ஸ்கொயரால டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா செகண்ட் டேர்ம் எனக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டாக்கா டெரிவேட்டிவ் ஆஃப் e power x by y அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு மாறிடுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ரிசல்ட்டை நீங்க ஞாபகம் வச்சிருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனை எப்படி குரூப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சரியா ப்ராக்டிஸ் பண்ணணும், அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னால் இதுக்கப்புறம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு.
Solve y into sin 2x dx is equal to 1 plus y square plus cos square x of dy. இதுதான் given question. இப்போ sin 2x இருக்குது. இந்த sin 2xக்கு எனக்கு trigonometry ஃபார்முலா இருக்குது. sin 2 theta நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டினாக்கா 2 sin theta cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். அதனால sin 2x வந்து நான் எப்படி எழுதி பார்க்கறேன் அப்படின்னு கேட்டினாக்கா 2 sin x cos x அப்படின்னு எழுதி பார்க்கறேன். எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடுல நான் எந்த மாற்றமும் செய்யல, அப்படியே வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள 2y sin x cos x dx வந்து நான் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ரைட் சைடு கொண்டு போனோம்னா எனக்கு என்ன வந்துடும்? நெகட்டிவ்ல ஓடி வந்துடும். ஸோ இதில் உள்ள dy டேர்மை எல்லாத்துலேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா எனக்கு கொஷின் வந்து இந்த மாதிரி வந்து நிற்குது. சரிங்களா? சரி, ரைட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா dy இந்த இடத்துல பாருங்க, cos ஸ்கொயர் y dy minus 2y sin x cos x dx அப்படின்னு வருது. இதை என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னாக்கா d of y cos square x அப்படின்னு எழுத முடியும். சரிங்களா? என்னன்னாக்கா cos square x அப்படியே வச்சுக்கிங்க, y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா dy, அதுக்கப்புறம் y-ஐ அப்படியே வச்சுக்கிங்க, cos square x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2 cos x into minus sin x அப்படின்னு முடியும். செகண்ட் டைம் முடியாதுச்சுங்களா? ஸோ அதனால இந்த cos square y dy minus 2y sin x cos x dx வந்து என்னால் இந்த மாதிரி குரூப் பண்ணி எழுத முடியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இன்டெகிரேட் பண்ணா ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ dy இன்டெகிரேட் பண்ணோம்னா y ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம்னா y cube by 3 d of y cos squared x இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா இன்டெகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் இன்வர்ஸ் ஆபரேட்டர் அப்படிங்கிறனால y cos squared x ஓடி வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு c அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு என்னால் இதை கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் x cube plus xy square plus a square y of dx plus y cube plus yx square minus a square x of dy is equal to 0 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல, அதனால என்ன பண்ணிடுறேன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் பூரா dx-ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், செகண்ட் டைம் பூரா dy-ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா x cube dx இருக்குது, xy square dx இருக்குது. அதனால அது ரெண்டுத்துலேயும் நான் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். அதுமாரி ஒய் காமனாக இருக்கிற ஒய்யை காமனாக எடுக்க வேண்டிய இடத்துல ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூ அப்படின்னு இருக்கா, ஒய்யை காமனாக வெளியில் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆஃப் டிஒய் அப்படின்னு எடுத்துட்டேன். சரிங்களா? ரிமைனிங் இல்லை இந்த ஏ ஸ்கொயர் டேர்ம் இருக்கிற டேர்ம் பூரா தனியாக எடுத்தோம்னாக்கா ஏ ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்து ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? இப்போ அழகா எப்படி குரூப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல வர மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எல்லாம் நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன ஃபார்மெட்ல வருது பாருங்க, ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆக்சுவலாக அதை பார்த்தாக்கா உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், தட் இஸ் நத்திங் பட் தி tan inverse ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்றது ஈஸி, அதுக்கு தான் திருப்பியும் சொல்றேன். இந்த ஐடியா, அதாவது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது கிவன் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு வரதும், இந்த செகண்ட் ஸ்டெப்லேருந்து தேர்டு ஸ்டெப்பை ஏன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ல டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கேள்விக்கான ஆன்சரும் எப்போதான் உங்களுக்கு கிடைக்கும்னாக்கா நம்ம இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே மைண்டில் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இல்லையா? ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, மனப்பாடம் பண்ணிக்கணும், இந்த கொஷினா இப்படி தான் செய்யணும், இந்த கொஷின் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க முடியாது. சரிங்களா? அது ப்ராக்டிஸில் மட்டும்தான் அது வறுமையை ஒழிய மற்றபடி வந்துடாது உங்களுக்கு. நீங்கள் பேனாவை எடுத்து பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும், அப்போ மட்டும்தான் அது வேலைக்கு ஆகும். ஸோ சால்வ் x square dy by dx plus xy is equal to square root of 1 minus x square y square. அப்போ square root of 1 minus x square y square பார்த்தாலே உங்களுக்கு பளிச்சுன்னு உங்களுக்கு ஐடியா கிளிக் ஆயிடும். ஸோ இதில் dy by dx வந்து டோட்டலாக அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை dx-ஆல மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் x into root of 1 minus x square y square எல்லாம் டிவைட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x dy plus y dx by root of 1 minus x square y square is equal to dx by x அப்படின்னு வந்துடும். ஸோ x dy minus y dx by root of 1 minus x square y square அப்படிங்கிறது d of sin inverse of xy, dx by x லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாக்கா மைனஸ் dx by x is equal to 0 அப்படின்னு வந்துடலாம். அப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஆப்ரேட்டர்
அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம்ல d கேன்சல் ஆயிடும். செகண்ட் டேர்ம்ல dx by x இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா log x that is equal to c. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதாவது எந்த மாதிரி குரூப் பண்ணாக்கா என்னால இதை ஈஸியா இன்டகிரேட் பண்ண முடியுது. தட்ஸ் ஆல். குரூப் பண்றதுக்கு அது ஒரு சில நேரத்தில் எக்ஸால டிவைட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒய்யால டிவைட் பண்ற மாதிரி இருக்கலாம், சில நேரத்தில் எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ற மாதிரி வரலாம், ஒய் ஸ்கொயரால டிவைட் பண்ண மாதிரி வரலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி குரூப் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் வர மாதிரி உள்ளும். இதுதான் டைப் பண்ணதில்லை. சரிங்களா? அடுத்து ரூல்ஸ் ஃபார் ஃபைண்டிங் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செக் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டான்னு பாக்குறீங்க, எக்ஸாக்ட் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. எக்ஸாக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாம போயிடல, சால்வ் பண்ணாம போயிடலாமா? கூடாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்போ எப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதை எக்ஸாக்டா கன்வெர்ட் பண்ண பிறகு தான் சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸாக்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தேவை. அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில கண்டிஷனை வச்சுக்கிட்டு இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அது என்ன கண்டிஷன்? கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோமோஜீனியஸா இருக்கணும். ஹோமோஜீனியஸ்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? m ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா tx, yக்கு பதிலா ty அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. n ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா tx, yக்கு பதிலா ty அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ண பிறகு mல இருந்து t காமனா வெளில வந்துரும், nல இருந்து t காமனா வெளில வந்துரும். ரெண்டுக்கும் t யோட பவர் வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ஒன்னு ரெண்டுமே t யோட பவர் 0 இருக்கணும், இல்ல ரெண்டுமே t யோட பவர் 1 இருக்கணும். அந்த மாதிரி காமனா இருந்ததுனாக்கா அது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஹோமோஜீனியஸா இருந்து அதுக்கப்புறம் அந்த mங்கிற ஃபங்க்ஷனோட x மல்டிப்ளை பண்ணுங்க, nங்கிற ஃபங்க்ஷனோட y மல்டிப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. mx plus ny ஓட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குன்னா கண்டிப்பா 1/mx plus ny அப்படிங்கிற டேர்ம் எனக்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அப்ப அதால நான் அடுத்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்னால ஈஸியா இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ ரூல் 1, m n என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டு m எக்ஸால மல்டிப்ளை பண்ணி என்ன ஒய்யால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும் பொழுது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வருது. பிளஸ் அந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்குது அப்படின்னாக்கா 1/mx plus ny அப்படிங்கிறது எனக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ங்க, ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸும் கூட. இல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மட்ல இருக்குது. என்னது? the equation mdx plus ndy is equal to 0 is of the form. m டேர்ம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா f1 of xy function of xy into y dx அப்படின்னு இருக்கணும். function of xy into y dx. n ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா function of xy into x dy is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்குது. அதுக்கப்புறம் நான் 1/mx minus ny வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அந்த 1/mx minus ny அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா then 1/mx minus ny is an integrating factor of mdx plus ndy is equal to 0. அது இன்டகிரேட்டிவ் ஃபேக்டரா இருக்குன்னா அது டினாமினேட்டர்ல கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0 வருங்களா? provided that mx minus ny not equal to 0. so function of xy into y dx plus function of xy into x dy அப்படின்னு இருந்து mx minus ny வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னாக்கா 1/mx minus ny அப்படிங்கிற டேர்ம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அடுத்து பார்க்கிறோம். If 1/n into dou m by dou y minus dou n by dou x is a function of x only. function of x மட்டும் இருக்குது. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது function of x மட்டும் இருக்குது. say that function of x is equal to f of x. அப்படி இதோட வேல்யூ வந்து function of x ன்னு வருது. அதோட வேல்யூ f of x ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா then e to the power integral f of x dx is an integrating factor of mdx plus ndy is equal to 0. mdx plus ndy is equal to 0 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் இல்லாம இருந்து 1/n into dou m by dou y minus dou n by dou x is equal to f of x ன்னு இருந்துச்சுன்னா e power integral f of x dxங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அடுத்து if 1/m into dou n by dou x minus dou m by dou y is a function of y, அதாவது f of y இருந்துச்சுனாக்கா then e power f of y dy is an integrating factor of the given first order first degree differential equation. Finally, if the equation mdx plus ndy is equal to 0 is of the form x to the power alpha into y to the power beta of my dx plus nx dy is equal to 0,
then its integrating factor is x to the power km minus 1 minus alpha into y to the power kn minus 1 minus beta, where k can have any value. Differential equation not exact இருந்து அப்புறம் அந்த differential equation இந்த ஃபார்மட்ல இருக்கணும். எப்படி x to the power alpha y to the power beta my dx plus nx dy அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த டேர்ம் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். Linear differential equation. A first order differential equation is called linear if it can be written in the form dy by dx plus py equal to q, where p and q are either constant or functions of x only. First order differential equation பார்க்குறீங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்குறோம். ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1, டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1. இந்த ஃபார்மட்டில் இருந்து பிக்யூவில் வந்து ஒன்று கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கணும், இல்லை எக்ஸ் உள்ள டேர்ம்ஸ் ஃபங்க்ஷனாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை லீனியர் இன் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு சொல்யூஷன் ரெடிமேடாக நமக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னாக்கா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ வாட் இஸ் ஃபார்முலா? ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் அப்டைன்ட் பை தி ஃபார்முலா y into e power integral pdx is equal to integral q into e power integral pdx dx plus c. இதில் இந்த e power integral pdx வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னாலே இந்த பேசிக் சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தது லீனியர் இன் ஒய். அதே லீனியர் இன் எக்ஸ்னா y x ன்னு மாத்திக்கங்க, x y ன்னு மாத்திக்கங்க. That's all. So dx by dy plus px is equal to q, where p and q are functions of y are constant, is called linear in x. And its solution is obtained by the formula x into integrating factor is equal to integral q into integrating factor dx dy plus c. Here the integrating factor is obtained by the formula e power integral p dy. இதில் p q function of y தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறீங்க, இது லீனியர் நோயா அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 1, டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1, அப்புறம் ஒய்யோட பவர் வந்து 1 இருக்குது. சரி, ஓகே, 2 கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. தேர்டு கண்டிஷன் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ல இருக்கான்னு பார்க்கணும். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா dy by dx plus py is equal to q அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு வருதான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஃபார்மெட்டில் வரணும்னாக்கா dy by dxக்கு பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்கோ அதால டோட்டலாக டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணாக்கா எனக்கு அந்த ஃபார்மெட்டுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரைட். அப்போ ரெடியூஸ் ஆகுதுனாக்கா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் p, ஈக்குவல் டு கண்டானட் இருக்கிற டேர்ம் தான் q. நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னாக்கா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேணும். இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சாக்கா உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா x சீக்கன் x அப்படிங்கிற டேர்ம் வருது. அதுக்கப்புறம் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். y into integrating factor is equal to integral q into integrating factor dx. ஸோ அதில் இந்த கண்டுபிடிச்ச இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ q வேல்யூ ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். Solve dy by dx plus y cos x is equal to sin 2x by 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்குறீங்க 1, டிகிரி பார்க்குறீங்க 1, ஒய்யோட பவர் பார்க்குறீங்க 1, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மெட்டை பார்க்குறீங்க. ஃபார்ம் என்ன? dy by dx plus py is equal to q. அந்த ஃபார்மை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டீங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ p என்னன்னு எடுத்து எழுதிருங்க. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் p. q என்னன்னு எடுத்து எழுதிருங்க. ரைட் சைடு இருக்கிற டேர்ம் தான் q. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா எழுதி நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ். இதுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம், சால்வ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நமக்கு 12th லெவலில் உள்ள ப்ராப்ளம். இதெல்லாம் ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு லீனியர் ஃபார்ம். இப்போ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ரெடியூஸ். இப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு லீனியரில் இருக்காது, பட் ஒரு சப்ஸ்டியூஷனை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டுக்கு மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீனியருக்கு மாறிடும். அது என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. f dash of y into dy by dx plus p into f of y is equal to q, where p and q are functions of x only அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருக்குது அப்படின்னாக்கா இந்த f of y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வேற ஒரு வேரியபிளுக்கு மாற்றி விட்டுருங்க. ஸோ t is equal to f of y அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இதோட டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா f of y x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f dash of y into dy by dx ஆயிடும். ஸோ
fdays of y dv/dx கொஸ்டின்ல இருக்குது. அதுக்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னாக்கா dt/dx ரீப்ளேஸ் பண்ணிடலாம். f of y க்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னாக்கா t ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா dt/dx plus pt is equal to q அப்படின்னு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை என்னன்னு சொல்லிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா லீனியர் இன் டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம், பழைய மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு லீனியர் ஒய் அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்காது. பட் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாறிடுது. ஸோ அனதர் ஃபார்ம் இப்போ இங்க டெரிவேட்டிவ் dy/dx இருந்துச்சு, அதோட கோஎஃபிஷியன்ட் f' ஆஃப் ஒய் அப்படிங்கிற ஃபார்மட்ல வச்சிருந்தோம். ஸோ இப்போ இது அதே மாறி இருக்குது அப்படின்னாக்கா அதான் லீனியர் ஒய் லீனியர் எக்ஸ்ன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அனதர் ஃபார்மட். ஸோ அனதர் ஃபார்மட்டுக்கு f ஆஃப் எக்ஸ் நம்ம சம் வேரியபிள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவும் லீனியர் ரெடியூஸ் ஆயிடுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு லீனியர் ஃபார்ம் அப்படி லீனியர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஏன்னா அந்த எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்குதுங்களா, அந்த எஃப் ஆஃப் ஒய் வந்து 1/y பவர் n - 1 அப்படின்னு இருக்கும். எஃப் ஆஃப் ஒய்க்கு பதிலா 1/y பவர் n - 1 அப்படின்னு இருக்கும். 1/y பவர் n - 1 அப்படின்னு இருக்கும். அதோட டெரிவேட்டிவ் dy/dx கோஎஃபிஷியன்ட்டா இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அதை இந்த ஃபார்மட்லயும் சொல்லலாம். dy/dx plus py is equal to q into y power n அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு மாற்ற முடியும். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டிவைட் பை y power n. இந்த ஈக்குவேஷனை y power n ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்னு கேட்டீங்கன்னா y power n 1/y power n into dy/dx plus 1/y power n ஆல டிவைட் பண்ணோம்னாக்கா ஆல்ரெடி y டேர்ம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்துன்னு கேட்டீங்கன்னாக்கா y power n - 1 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு q. இப்ப இந்த டேர்மோட டெரிவேட்டிவ் தான் இங்க இருக்கிறது. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. dy of y power -n plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. பவர்ல உள்ளது முன்னாடி கொஞ்சம் கொண்டு வந்துடணும், பவர்ல ஒன்று குறைக்கணும் அப்படின்னு y power -n plus 1 அப்படின்னாக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -n plus 1 into y power -n plus 1 -1 into dy/dx அப்படின்னு வந்துருங்களா. இப்ப இந்த -1 plus 1 கேன்சல் பண்றோம்னாக்கா y power -n வரும். y power -n 1/y power n அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு 1/y power n டேர்ம் முடியாந்துருச்சு. ஸோ -n plus 1 அது கான்ஸ்டன்ட் தானே, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இது என்ன ஃபார்மட்டுக்கு ரெடியூஸ் ஆயிடுது, dy/dx plus py is equal to q into y power n அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இது வந்து இதோட பர்டிகுலர் கேஸ் தான். இது f' of y into dy/dx plus p into f of y is equal to q அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பர்டிகுலர் கேஸ் தான் பெர்னோலிஸ். அப்படி இல்ல அது தனியாவே இருக்கட்டும், இதை நான் தனி ஃபார்மட்ல நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பாக்குறீங்க, அது இந்த ஃபார்மட்ல இருக்குது, இந்த ஃபார்மட்ல இருக்குது அப்படின்னாக்கா ஜெனரல் சொல்யூஷன் ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஒன்னு ப்ரீவியஸ் மெத்தடோட பர்டிகுலர் கேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா சப்ஸ்டியூஷன் கொடுத்து இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். இல்ல இதை நான் தனி ஒரு மெத்தடாவே நான் நினைச்சுக்கிறேன், பெர்னோலி ஈக்குவேஷனை தனி ஈக்குவேஷனா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஜெனரல் சொல்யூஷனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரல் சொல்யூஷன் என்ன, அங்க என்ன சொல்லுவோம், y into e power integral pdx is equal to integral q into e power integral pdx dx plus c அப்படின்னு சொல்லுவாங்களா. e power integral pdx பதிலா இங்க என்ன நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா e power 1 - n into integral pdx அப்படிங்கிற டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். y அப்படிங்கிற டேர்முக்கு பதிலா y power 1/n அப்படி y power 1 - n அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தேவையானதை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தேவை, கண்டிப்பா இன்டெகிரல் pdx தேவை. இன்டெகிரல் pdx கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல போய் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜெனரல் சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா. ஸோ பெர்னோலி ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடணும். dy/dx plus py is equal to q into y power n அப்படிங்கிற ஃபார்மட்ல இருந்ததுன்னா அது பெர்னோலி ஈக்குவேஷன். இப்போ இது வரைக்குமே 12th இருக்கும். பெர்னோலி வந்து உங்களுக்கு பெர்னோலி ஈக்குவேஷன் வந்து 12th இருக்காது. பட் 12th வரைக்கும் நீங்க தரவா இருந்தீங்கன்னாக்கா இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாவே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், x into dy/dx plus y log y is equal to xy e power x. இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே dy/dx டேர்ம் இருக்கா இருக்குது, அதோட பவர் 1 இருக்கா இருக்குது, ஒய்யோட பவர் 1 மட்டும் இல்லைங்க, log y டேர்ம்லாம் இருக்குது. அப்போ இது லீனியர் y இல்லை. சரி, ஓகே. அடுத்து இதை லீனியர் ஒய்யா ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறோம். அப்படின்னாக்கா
ஃபர்ஸ்ட் இதை xy அப்படிங்கிற டேர்மால டோட்டலா டிவைட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை. xy அப்படிங்கிற டேர்மால டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 1/y into dy by dx plus log y by x is equal to e power x அப்படிங்கிற ஃபார்மட் வந்துருது. இப்ப log y யோட டெரிவேட்டிவ் தான் இங்க வந்து உட்காந்துருக்கு 1/y அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா f dash of y into dy by dx plus f of y by x is equal to e power x அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்குது. ஸோ this is லீனியர் ஈக்குவேஷனா அந்த ஈக்குவேஷன் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ log y நம்ம டீன்னு எடுத்துக்கங்க. log y t அப்படின்னு எடுத்தோம்னாக்கா dt by dx வந்து 1/y into dy by dx அப்படி வந்துடும். அந்த சப்ஸ்டியூஷனை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்தோம் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிடுனாக்கா லீனியர் இன் டீயா மாறி போயிடும். அப்போ லீனியர் இன் டீயா மாறி போச்சுனாக்கா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா இப்போ இன்டகிரல் பிடிஎக்ஸ் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஜெனரல் சொல்யூஷனா ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்க டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம டீ மாத்தி வச்சிருக்கிறதுனால டி இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு மாறி போயிடும். சரிங்களா? ஸோ டி இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் dy by dx plus 1/x into sin 2y is equal to x square cos square y. இந்த ஈக்குவேஷனை cos square y ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த ஈக்குவேஷன் இப்படி ரெடியூஸ் ஆயிடும். இப்படி ரெடியூஸ் ஆன பிறகு இந்த tan y யோட டெரிவேட்டிவ் தான் இந்த இடத்துல secant square y வந்திருக்கு. ஸோ அப்போ இதை f of y அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இந்த டேர்ம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னாக்கா f dash of y அப்படின்னு மாறி போயிடும். ஸோ அப்போ ரெடியூசபிள் டு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் கோத்ரூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேனாக்கா 12th மாடல் சம்ஸ், 12th சம்ஸ் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னாக்கா 12th சம்ஸ். அதனால தான் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு இருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட் நாட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிகிரி. இது ஜஸ்ட் எழுதிருக்கேன் அவ்வளோதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். நமக்கு வந்து பவர் டிகிரி வந்து 1 தான் இருக்கணும். ஆர்டர் வந்து 1 இருக்கலாம், ஆர்டர் 2 இருக்கலாம், ஆர்டர் 3 இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு அலௌடு. சரிங்களா? ஆனா டிகிரி வந்து 1 அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நமக்கு சிலபஸ். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த கொஸ்டினும் அப்பக்கப்ப கேட்டிருக்காங்க, அதனால நான் இதையும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட் நாட் ஃபர்ஸ்ட் டிகிரி அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபேமஸ் ஃபார்மட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிளைராட்ஸ் ஈக்குவேஷன். An equation of the form y is equal to px plus f of p is known as Clairaut's equation. ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மட்ல இருக்குனாக்கா அது வந்து Clairaut's equation அப்படின்னு சொல்றோம். அந்த Clairaut's equation பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு சொல்யூஷன் பார்த்த உடனே சொல்லிடலாம். The general solution of the Clairaut's equation y is equal to px plus f of p is y is equal to cx plus f of c. அவ்வளவுதான். அந்த p தூக்கிட்டு c மாத்திடணும். Which is obtained by replacing p by c where c is a constant. பாருங்க, solve y is equal to px plus 1 plus p square the whole power 1/2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? which is of the form px plus f of p அப்படிங்கிற ஃபார்மட் கூடிய வந்துச்சு. y is equal to px plus f of p அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு வந்துச்சுங்களா? அதுதான் கிளைராட்ஸ் ஃபார்ம். y is equal to px plus f of p. ஸோ p தூக்கிட்டு நம்ம c அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா p அப்படிங்கிறது கேட்டாக்கா இங்கே டெரிவேட்டிவ் வேறு கிடையாது, dy dx தான் p அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ புட் p is equal to c, we get answer. அவ்வளோதான். ஸோ y is equal to px plus a into p into p minus 1. ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் p வந்துருச்சு. ஸோ புட் p is equal to c, we get answer. கிளைராட்ஸ் ஃபார்ம். y is equal to px plus a by p அப்படின்னாக்கா புட் p is equal to c ரீப்ளேஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ பி அப்படிங்கிற ஃபார்மட்ல வரலாம், அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு dvdx ஃபார்மட்லையும் வரலாம். சரிங்களா? ஸோ இது அனதர் ஃபார்மட்ல கொடுக்குறாருந்தா இப்படி கூட கொடுத்துக்கலாம். y is equal to x into dy by dx plus a into dx by dy அப்படின்னாக்கா இந்த dx by dy டினாமினேட்டர்ல கொண்டு வந்து dy by dx அப்படின்னு மாத்திக்கலாங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ which is of the form y is equal to px plus f of p அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்குனாக்கா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதிருங்க. y is equal to cx plus a by c அப்படின்னு.
ஸோ y is equal to px plus p ஸ்கொயர்னா அதோட சொல்யூஷன் y is equal to cx plus c ஸ்கொயர். ஸோ எழுதி கொடுத்துருக்கோம். கிளைராட்ஸ் ஃபார்ம் மட்டும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பட் ஹையர் டிகிரிக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நம்ம கிளைராட்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். நமக்கு சிலபஸ் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஹையர் டிகிரி மோர் தென் 1 கிடையாது. ஆர்டர் என்ன வேணாலும் இருக்கலாம்.